ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கணுன்றதுக்காக உன்னை கொண்டு கர்த்தர் என்னை அனுமதிச்சிருக்கிறார். வேற யாரும் இந்த துரோகத்தை பண்ணியிருந்தா நான் ஈஸியா மன்னிச்சிருப்பேன். வேற யாராவது இந்த காரியத்தை செஞ்சிருந்தா நான் ஈஸியா விட்டுருப்பேன். ஆனா நீயே செஞ்சல, நீயே பண்ணுனல்ல, நான் எவ்வளவு நம்புறேன், உன்னை எவ்வளவு பாதுகாத்து. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் உடஞ்சு போயிருக்கலாம். பாஸ்டர் நேற்றையிலேருந்து நான் நினைச்சிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் பல நாட்களாய் பேசிட்டே இருக்கிறேன், ஒப்புரவாகன்னு பேசிட்டே இருக்கிறேன். ஆனா என் மனசை நான் விட்டுட்டேன் பாஸ்டர், என் மனசை விட்டுட்டேன். என்னை ரொம்ப உடைச்சிட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை சில நேரங்களில் அந்த மனுஷனை வைத்து ஆண்டவர் உங்களை உருவாக்குறதற்காக அந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கலாம். மகனே, நீ இப்படியே போயிட்டேன்னா ஒரு பெரிய கஷ்டத்துல நீ போயிருவ, நீ உன் காலில் நீ நிக்க முடியாது, நீ மனுஷனை ரொம்ப நம்பிடுவ, நீ ஏமாந்து போயிருவேன்றதுக்காக கர்த்தர் ஒருவேளை அந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கலாம். சோ அந்த மனுஷனை குறித்து இருக்கிற வருத்தத்தை நீங்க எப்ப எடுத்து போடுறீங்களோ அப்பதாங்க அவங்களிடத்துல நீங்க ஒப்புரவாக முடியும். அப்பதான் ஒப்புரவாக முடியும். மனுஷன் அப்படிதாங்க, ஜனங்கள் அப்படித்தாங்க. சில நேரத்தில் கணவனார் அப்படித்தான், சில நேரத்தில் மனைவி அப்படித்தான், சில நேரத்தில் பிள்ளைகள் அப்படித்தான். நமக்கு உண்மையானவர், நிரந்தரமானவர், நம்ம கூட எப்பவும் இருக்கிறவர், நம்மை குறித்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லாதவர் அவர் ஆண்டவர் மட்டுமே, கர்த்தர் மட்டுமே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நீங்க சங்கீதக்காரனாகிய தாவீது சவுல் ராஜாவிடத்துல ஒப்புரவாகிறதற்கு போயிட்டே இருக்கிறான். அவன்கிட்ட ஒப்புரவாகும் போது அவன் என் மகனேன்னு சொன்ன உடனே இவனுக்கு சரி ராஜா அப்படின்னு போறான். எப்படி அவனால ஒப்புரவாக முடிஞ்சு? சின்ன வயதுல இருந்தே அவனை துரத்தி 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 அவன் உயிருக்கு பயந்து சிங்க கெபில எல்லாம் போய் வந்து அவன் வாழ்ந்தான். அவன் தன்னுடைய சரீரத்தை வந்து ரொம்ப அவனை கஷ்டப்படுத்திட்டார் சவுல் ராஜா. ஆனா சவுல் ராஜா ஒப்புரவாக வரும்போது தாவீது ஒரு மறு உத்தரம் கூட சொல்லல, எனக்கு பிடிக்கல போங்க, நான் உங்கள்ட்ட பேச மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவன் அந்த ஒப்புரவாகத்தை அக்செப்ட் பண்ணான். என்ன காரணம் அப்படின்னா, தாவீதுனுடைய மனசுக்குள்ள சவுலை குறிச்சு எந்த வருத்தமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. ஏன் எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னா, அவன் மனசுல ஸ்ட்ராங்கா ஒன்ன பிக்ஸ் பண்ணிட்டான், அவன் அல்ல, சவுல் ராஜா அல்ல, ஆண்டவர் என்ன உருவாக்குறதற்காக இவன் என்ன வருத்தப்படுத்துறான்.